ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஒரு ஸ்கொயர் ஷேப் ஸ்டார் பேட்டர்னில் பவுண்ட்ரி எலமெண்ட்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். பவுண்ட்ரி எலமெண்ட்ஸ்னால் இங்கே நல்லா பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்கொயர் ஸ்டார் பேட்டர்ன். இதில் வரிசலாக எல்லா இடத்துலையுமே ஸ்டார் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பவுண்ட்ரினா அந்த ஓரமாக இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ண போகிறோம். நடுவில் இருக்கிறத அவாய்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறதில்ல, அங்கெல்லாம் ஸ்பேஸ் விட போகிறோம். இங்கே பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற பவுண்ட்ரியை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ரெட் கலரில் பிரிண்ட் ஆகிருக்கிறது எல்லாம் பவுண்ட்ரி எலிமெண்ட்ஸ், நடுவில் இங்கே பிரிண்ட் ஆகலை. ஸோ இதுக்கு நம்ம என்ன லாஜிக் எழுதணும்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்காங்க, இதுதான் மெயின். இதில் 2 லூப் போட்டிருக்கோமா, ஒன்று ரோக்கான லூப்பு, இன்னொன்று காலம்கான லூப்பு. ஐ வந்து ரோக்கு, ஜே வந்து காலம்க்கு. இஃப் கண்டிஷனில் என்ன செக் பண்ணுறோன்னா, ஐயோட வேல்யூ ஒன்றா இருக்கணும், இல்லைனா ஈக்குவல் டு என்னாக இருக்கணும். என் வந்துட்டு இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் யூசர் வாங்குவோம்ல அது. அதே போல் ஜேவோட வேல்யூவும் ஒன்றா இருக்கணும், அல்லது ஜேவோட வேல்யூ ஈக்குவல் டு என்னாக இருக்கணும். இது 4த்தில் ஏதாச்சும் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகணும். நம்ம உள்ளே போட்டிருக்கிறது எல்லாமே ஆர் ஆப்ரேட்டர். அப்போ ஆறுனாலே இந்த இஃப் கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட்டில் இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். புரியுதா? இப்போ நல்லா இங்கே இந்த இடத்துல பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது ரோவோட இண்டெக்ஸு, செகண்ட் இருக்கிறது காலமோட இண்டெக்ஸு. ஓகேவா? அப்போ இது வந்துட்டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் சொல்லணும், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஃபஸ்ட் ரோ ஃபோர்த் காலம் அப்படின்னு சொல்லணும். அதே போல் நெக்ஸ்ட் லைனில் இது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், இது செகண்ட் ரோ ஃபோர்த் காலம், இந்த மாதிரி இது போயிட்டுருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், இங்கே இஃப் கண்டிஷனில் ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு ஒன்றா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ ஐனாலே ரோ. இப்போ ரோவில் பாருங்கள், இங்கேயும் ஃபஸ்ட் ரோ, இங்கேயும் ஃபஸ்ட் ரோ, இங்கேயும் ஃபஸ்ட் ரோ, இங்கேயும் ஃபஸ்ட் ரோ. அப்போது இந்த ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் மேட்ச் ஆகும் இந்த 4 ஸ்டாருக்குமே. அதனால் இந்த 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். அதே போல் இந்த சைடில் கவனிங்க, ஜேவோட வேல்யூ ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ ரெண்டாவதாக இருக்கிறது காலமோட இண்டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போது இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. அப்போது இந்த 4 சைடுமே 1 கூட மேட்ச் ஆகிறதுனால இந்த 4 சைடும் பிரிண்ட் ஆகிடும். அதே போல் இந்த சைடும் கவனிங்க, 1 4 2 4 3 4 4 4. இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 4 தான் இருக்கும். அப்போது இந்த 4ங்கிறது எண்ணில் தான் இருக்கும். அப்போது ஈக்குவல் டு என்னாகும் போது மேட்ச் ஆகிடும். ஓகேவா? ஜேவோட வேல்யூ ஈக்குவல் டு என்னாக இருக்கும்போது இந்த இது மேட்ச் ஆகும். ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு என்னாக இருக்கும்போது இந்த இது மேட்ச் ஆகும். ஓகேவா? ஐ தான் ஃபஸ்ட்டு வர்றது, ஜே தான் செகண்ட் வர்றது. அப்போது எப்பப்பெல்லாம் மேட்ச் ஆகுதோ அது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த பவுண்ட்ரி எலிமெண்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிடும். நடுவில் உள்ளது பாருங்கள், ஸ்கிப் பண்ணிவிடும், அவாய்ட் பண்ணிவிடும். ஏன்னா இதில் ரெண்டுமே ரோவோட இண்டெக்ஸும் 2 தான் இருக்குது, காலமோட இண்டெக்ஸும் 2 தான் இருக்குது. அப்போது ஒன்றாவும் இல்லை, என்னோட வேல்யூவாகவும் இல்லை. அப்போ எதுவுமே இந்த இஃப் கண்டிஷனில் மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகாதுன்னா இந்த 4 இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். இப்போ இந்த லாஜிக்கை அப்படியே ஜாவா ப்ரோக்ராமாக மாற்றிருக்கோம். உள்ள மெயின் பிளாக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக சைஸை வாங்கி எண்ணில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரோக்கான லூப்பு, காலம்கான லூப்பு போட்டுட்டு இஃப் கண்டிஷன் போட்டுட்டு ஸ்டார் பிரிண்ட் பண்ணோம், எல்ஸில் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். சைஸ் கேட்குதா? நான் வந்துட்டு 4 கொடுக்குறேன். பவுண்ட்ரி எலிமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா? இப்போ நான் எகெயின் ரீரன் பண்ணுறேன். இந்த வாட்டி சைஸ் வந்துட்டு 5 கொடுக்குறேன். கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா?